நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் சியான் பர்த்டே தான் எடிட் பண்ண போகிறோம். போஸ்டர் டிசைனிங் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். வழக்கம் போல் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க. அதில் அதுக்கப்புறம் கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு நான் இதில் நிறைய சைஸ் இருக்கும். நான் போஸ்ட் அப்படின்ற சைஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதில் பாருங்கள் நிறைய சைஸஸ் இருக்குது. ஏகப்பட்ட சைஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் போஸ்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அளவுக்கு இது போதும். இப்போ வந்து நான் இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜில் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். எல்லா இமேஜையும் நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் எடிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இதை நான் பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணின்னு 3 கலர் தெரிகிற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு, அதாவது சொல்ல போனால் 3 கலர் தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இந்த 3 கலர் ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்கிறேன். கம்மியாக வச்சுட்டு இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஆட் ஃபோட்டோவில் திருப்பி போகிறேன். போயிட்டு திருப்பி நான் விக்ரம் தனியாக ஃபோல்டர் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இமேஜ் விக்ரமுடைய 3 இமேஜ் நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று லைன் பை லைனாக செட் பண்ணுறேன். பாருங்கள் நான் இப்போ எப்படி பண்ணுறேன். மேலே இருக்க இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அழிச்சிருங்க. ஓகே, இந்த அளவுக்கு போதும். ஓகே, இப்போ நான் அதேமாரி 3 இமேஜ் ஒரு இமேஜ் தனித்தனியாக என்ன பண்ணுறேன்னா இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதேமாரி நான் அழிக்கிறேன். ஸோ ஓகே, அழிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இப்போ இந்த இமேஜை அதேமாதிரியே ஓகே 3 இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்தமாதிரி அழிச்சிட்றேன். ஓகே, அழிச்சிட்டேன். இது போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த இமேஜ் லெஃப்ட் சைட்லேயும் இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் வைக்க போகிறேன். நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மீடியமான சைஸில் வந்து லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். இந்த இமேஜ் வந்து சென்டராக செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மூவ் அப் கொடுக்குறேன். நல்லா மூவ் அப் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அந்த 2 இமேஜுக்கு மேலே வரும். மூவ் அப்னா மேலே வரும், மூவ் டவுன்னா கீழே போகும். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து அதே விக்ரம் ஃபோல்டரில் போகிறேன். போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அடுத்து வந்து விக்ரம், அதாவது அவங்களுடைய பையன் விக்ரமுடைய பையனுடைய ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் இமேஜ் எடுக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பாக்ஸை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதேமாதிரி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்து ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஜூம் அவுட் பண்ணி மூவ் அப் கொடுக்குறேன். மூவ் அப் கொடுத்து உள்ளே செட் பண்ணுறேன். நல்லா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு இது போதும். ஓகே, இந்த அளவுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். ஓகே, திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கரெக்டாக செட் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் உள்ள தெரிகிற மாதிரி ஒரு ஓரமாக இல்லாமல் கரெக்டாக சென்டரில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் ஃபோட்டோவில் திருப்பி போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய் இப்போ அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டு தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட தனியாக டெக்ஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். நான் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் கண்டிப்பாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டூப்ளிகேட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக இதை வச்சுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஓகே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு கட் பண்ணி நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்க இமேஜில் அவர்களுக்கு அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ராப் ஆப்ஷனில் போய்ட்டு ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தமிழ் டைப் பண்ணுறேன். எங்களின் மீதி இருக்கிறத வந்து ஏற்கனவே பிஎன்ஜி இருக்குங்க. ஸோ அதனால் எங்களின் அது மட்டும் இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். எங்களின் ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் வந்து மை ஃபாண்ட்ஸ் நான் நிறைய ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களின் ஓகே, இது நிறைய எங்கள் ஃபாண்ட் இருக்குது. நான் எனக்கு தேவையான பிடிச்ச ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களின் இதுவே நல்லாயிருக்கு. நல்லா ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபேஸ்னால் தான் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா இமேஜ் நல்லா டாப்பில் வைங்க. சொல்கிறத கேளுங்க. சியான், எங்களின் சியான்
அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபாண்ட்டு நான் செட் பண்ணுறேன். இப்போ சியான் எங்களின் சியான், அந்த எங்களின்றது வந்து கொஞ்சம் சொருக்கி வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு சியான் தான் வந்து நல்லா டாப்பில் வந்து ஹைலைட்டாக தெரியணும். அவர்களுக்கு மேலே நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாருங்க, அதை இப்போ ஜூம் அவுட் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வாங்க. நல்லா ஜூம் அவுட் பண்ணி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் செட் பண்ணுங்கள். அவர்களுக்கு அப்படின்றத ஓகே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜ் வந்து கொஞ்சம் டாப்பில் செட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கீழே வந்து இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இந்தளவு டாப்பில் செட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 இமேஜ் நல்லா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கரெக்டாக நான் ஒரே லெவலில் வச்சுட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு மூவ் அப் கொடுக்குறேன். அதேமாதிரியே கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். நடுவில் செட் பண்ணுறேன். ஒரு இமேஜ் மேலேயும் ஒரு இமேஜ் கீழே இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் திருப்பி அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த எங்களின் அப்படின்றது வந்து செலக்ட் ஆகும் அது பாருங்கள். ஏன்னா வந்து ஃபோட்டோ வந்து நம்ம மேலே இருக்க ஃபோட்டோ ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ நான் லைட்டாக அந்த மேலே இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த இடத்துல கீழே எடுத்து செட் பண்ணிடுறேன். சாரி இருங்க. ஓகே ஓகே, இப்போ செட் பண்ணிவிட பாருங்கள். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தேதி செட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி அதே ஃபோல்டரில் போகிறேன். தேவையான இமேஜ் திருப்பி நான் எடுக்கிறேன். இமேஜ் எடுத்துட்டேன். ஓகே, இந்த ரவுண்ட் இமேஜ் ஒன்று. அடுத்து வந்து எந்த இமேஜ் எடுக்கலாம்? லென்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த இமேஜ் எடுக்கிறேன். 2 இமேஜ் அதோட ஓகே, இந்த ஒரு இமேஜ் 3. இந்த 3 இமேஜ் இப்போதைக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வந்து கீழே செட் பண்ணுறேன். நல்லா ஜூம் அவுட் அதை ஜூம் இன் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணின்னு இதை நான் என்ன பண்ணுறேன், கட் அவுட் ஆப்ஷனில் பர்சனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டோடனே டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன் சைடில். இப்போ இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அதேமாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹார்ட்னஸ் கம்மி வச்சு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து நல்லா ஜூம் அவுட் பண்ணி உள்ளே அந்த அதுக்குள்ளே செட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து தேதி செட் பண்ண போகிறேன். ஏப்ரல் 17 அப்படின்றத. ஸோ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஏப்ரல் தமிழ்லேயே டெஸ்ட் பண்ணுறேன். ஏப்ரல் ஓகே 17 டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணுறேன். தமிழ் ஃபாண்ட் நிறைய இருக்குது. நமக்கு தேவையான ஃபாண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் போடுவேன். ஸோ இதில் செட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பிளாக் கலர் வைக்கிறேன். ஸோ ஓகே, போதும் இதுவே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து வாழ்த்துக்களோட அப்படின்றத வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வாழ்த்துக்களுடன் கீழே வந்து நமக்கு நிறைய நம்மக்கிட்ட பிஎன்ஜியும் இருக்க வாழ்த்துக்களுடன்றது நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக. அதில் நான் வந்து என்கிட்ட ஃபாண்ட்டு இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா தனியாக செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் வந்து இந்த கலர் கொடுத்து ஸ்ட்ரோக்கில் வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரோக் அதிகப்படுத்துகிறேன். ஸோ ஓகே, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் உள்ள திருப்பி போக போகிறேன். இருங்க, பார்டர் போய்ட்டு அவுட்டரில் வந்து பிளாக் கலரை கம்மி பண்ணிவிடுங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி டெக்ஸ்ட் உள்ள போய்ட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இங்கிலீஷில் ஃபுல்லாகவே வந்து கேப்ஸில் போடுங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டில் பிளாக் கலர் வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. காரணம் என்னென்னா பிளாக் வந்து ஹைலைட் தூக்கி காமிக்காது. ஸோ அதனால் ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து லைட்டாக பிளாக் கலர் கொடுத்துங்க. அதையே டூப்ளிகேட் போட்டு திருப்பி வந்து அங்கே அது மேலேயே 3D எஃபெக்ட் மாதிரி செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற மாதிரி
சைட்லேருந்து பார்த்தாலும் ஹெச் வந்து டபுள் மாடலில் தெரியும். ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. க்ராப்பில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுங்க. கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. கொடுத்துட்டு மேலே வந்து டாப்பில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கேலரி கொடுத்தா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.